ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த ரஃப் நோட் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கார் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு மேஜிக் ஸ்டெயின் ரிமூவர் அப்படின்றத வாங்கியிருந்தேன். ஸோ அது பேக்கிங் வீடியோ அப்படின்னு எதுவுமே நான் எடுக்கல. ஏன்னா இது எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணாமல் வீடியோ போடக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் வாங்கி ஒரு 1 வீக் கழிச்சு தான் நான் அந்த ஓப்பன் ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத. இது வந்து நூட்டான் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஆன்லைனில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஃபஸ்ட் எனக்கு வாங்கும்போது நம்பிக்கை இல்லை. ஸோ அதை நான் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதை வீடியோஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். ஸோ அதை வாங்கியாச்சு. நான் அது ப்ளஸ் யூஸும் பண்ணிட்டேன். எனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஆனால் ஒரு சில இடத்துல அது ஒர்க் ஆகுது, ஒரு சில இடத்துல ஒர்க் ஆகலை. அதையுமே நான் உங்களுக்கு சொல்லுறது அதுதான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னோட சீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இருக்குது. பின்னாடி பேக் சீட் இருக்கு இல்லைங்களா, அந்த பேக் சீட் இருக்கிற அழுக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம், க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படியான ரிசல்ட் தருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த இடத்த வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதை ரெண்டாக ஸ்பிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன் சைடு மட்டும் நான் இதை அடிச்சிடறேன். இந்த சைடு மட்டும் அடிச்சிடறேன். இந்த லாக் இருக்கும் அதில். ஆக்சுவலாக இந்த லாக்கை நீங்கள் ப்ரெஸ் இது உள்ள நீங்கள் டைட் பண்ணிவிட்டு அந்த லாக் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஒன் சைடு மட்டும் நான் போட்டுட்டு இது ரெண்டாக ஸ்பிட் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு துணி எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா அப்படி க்ளீன் பண்ணும்போது ஸோ இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தால் நல்லா தெரியும். ஸோ இது எந்தளவுக்கு ப்ராப்பராக க்ளீன் பண்ணுது அப்படின்றத பார்க்கும்போது ஸோ நல்லாவே ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு க்ளீனிங் வந்து இது இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பர்ஃபெக்டான ஒரு க்ளீனிங் இருக்குது. இது ஃபுல்லாமே நம்ம க்ளீன் பண்ணலாம். இது ஒரு சில ட்ராபேக்ஸும் இருக்குது, அதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஜென்ரலாக நீங்கள் நார்மலாக வந்து ஒரு இதை நீங்கள் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஸோ நான் ஸ்டார்டிங்கில் இந்த ஆட் பார்க்கும்போது இதை நான் நம்பலை. சரி, ஒன்று வாங்கி ட்ரை பண்ணிவிடுவோம். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் பெண்ணை வச்சு இந்த இடத்துல கிரிக்கிட்டா. பட் நான் என்னோடய மெயின் பர்பஸ் என்னென்னா, இந்த பெண்ணை வச்சு கிரிக்கிட்டு இருந்தாங்க, இதை க்ளீன் பண்ணுறதுக்காக அதை நான் வாங்கின பர்பஸ். ஆனால் நான் அதை அடித்து க்ளீன் பண்ணும்போது லாஸ்ட் டைம் இது ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது பார்ப்பீங்க. இது மட்டும் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிச்சான்னு கேட்டால் இல்லை. ஸோ பென் கரையாக இருந்தால் நீங்கள் என்ன தான் டைட்டாக போட்டு அழுத்தி தேய்ச்சாலுமே உங்களுக்கு அது பெண்ணோட கரை எல்லாமே எதுவுமே போக மாட்டேங்குது. ஸோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஒரு சிலது தான் இது போகுது, பென் கரை போகலை. ஸோ மற்றபடி எல்லா நார்மலாக உங்களுக்கு ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 இயர்ஸ் ஸோ ரொம்ப நாள் 10 to 15 இயர்ஸ் இருக்கிற எந்த அழுக்காக இருந்தாலுமே இதில் போகுது. ஸோ ஃப்ரண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் எல்லாமே கொஞ்சம் க்ளீனாக இருக்க பார்ப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி தான் நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் இன்னும் க்ளீன் பண்ணலை. ஃபுல்லாக இது வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ டேஷ்போர்ட் வரைக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ சைடில் இந்த டாப்பில் இது எல்லாத்துலேயுமே நான் இன்னும் க்ளீன் பண்ணல. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வச்சு யூஸ் பண்ணலான்ட்டு அப்படின்ட்டு யோசிக்கிறேன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது கிளியராக இருக்குது. இதுவுமே நான் ஃபுல்லாக அந்தளவுக்கு போட்டு கிளியர் பண்ணல. இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் அடித்து கிளியர் பண்ணுறேன். இது எல்லாமே இந்த கார் கிட்டத்தட்ட 2005 மாடல். இது அப்போ போட்டிருக்கிற சீட். இது வந்து பழைய ஓனர் போட்டிருப்பாங்க மேபி. இது வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகுது. ஸோ உங்களுக்கு அந்த பழைய கரை எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அழுக்கு மாதிரியான கரைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடுது. பட் ஆனால் அந்த பென் இருக்கு இல்லைங்களா, இப்போ நான் இந்த டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கேன், பின்னாடி இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கரை வந்துட்டு மேக்ஸிமம் போக மாட்டேங்குது. அது இல்லாமல் அந்த டேஷ்போர்டு, அதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிற அந்த ஒயிட்டு, மேக்ஸிமம் ஒயிட் கலர் எங்கெல்லாம் அவங்களோட காரில் இருக்கும் அங்கே எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். என்னோட டேஷ்போர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரே கலர் ஆஷ் கலரில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடுச்சு. எனக்கு க்ளீன் பண்ணாத ஒரே ஒன்று விஷயம் தான் இந்த பின்னாடி இருக்கிற அந்த பெண்ணை கரையை மட்டும் அதால் க்ளீன் பண்ண முடியல. அது ஏன்ட்டு தெரியல. பட் அந்த வீடியோவில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதை தாண்டி மற்ற இடத்துலலாம் நிறைய இடத்துல க்ளீன் பண்ணியிருக்கேன். அந்த டேஷ்போர்டு, அதுக்கப்புறமா வெளியே இருக்கிற அந்த விண்டோட கண்ணாடி, அதெல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடுச்சு. 100% சூப்பர். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு உங்களோட கார் சீட்டில் இருக்கிற கரை இல்லைனா இங்கே ஏதாவது டேஷ்போர்டு டாப்பில் ஏதாவது வந்துட்டு அழுக்கு படிஞ்சிருக்கு அப்படின்னா, அழுக்கு படிஞ்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். பென்னால் கிறுக்கி இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். வாங்கி யூஸ் பண்ணும்போது அது போகாது. மேக்ஸிமம் பெண்ணுக்காக நீங்கள் வாங்குறீங்க, இங்குக்காக வாங்குறீங்க அப்படின்னா அது போகாது. மேபி இது வந்து இந்த பால் பென்னில் கிறுக்கினதுனால போடலான்னு தெரில. மேபி மற்றபடி வேறு ஏதாவது இங்கோவில் வேறு ஏதாவது அழுக்கோ அப்படி தான் என்ன ஆகுனா மேக்ஸிமம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட ப்ராடக்டோட
லிங்க் வந்துட்டு நீங்கள் ஜென்ரலாக நார்மலாகவே போயிட்டு மேஜிக் ஸ்டெயின் ரிமூவர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணாலே இது கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இன்கேஸ் வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஹாய் காய்ஸ், ஸோ எல்லா காரும் கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நான் கிட்டத்தட்ட டேஷ்போர்ட்லேருந்து மேலே இருக்கிற டாப்லேருந்து எல்லாத்தையுமே நான் ரொம்ப ப்ராப்பராக க்ளீன் பண்ணேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இது வந்து இந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வீடியோ இது கிடையாது. அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ. இன்கேஸ் மேபி யாராவது ஒருத்தருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ போட்டேன். எனக்கு அது 100% ஒர்க் ஆச்சு. எந்த இடத்துல எனக்கு அது ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஒரு பால் பென் கிறுக்கி இருந்தது, பால் பென்னில் அது ஒர்க் ஆகலை. ஒரு இடத்துல பெயிண்டிங் இருந்தது, பெயிண்டிங் பண்ண இடத்துல அந்த ஆல்ரெடி ஒரு மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் இருந்தது, அந்த பெயிண்ட் பண்ண இடத்துல அதை ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். அங்கேயுமே அது ஒர்க் ஆகலை. இந்த 2 இடத்தை தவிர்த்து மற்ற இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 years 15 years ஓல்டு கார் இது. அதோட சீட்டில் அடிச்சு க்ளீன் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ப்ராப்பராக க்ளீன் பண்ணிச்சு. டேஷ்போர்ட் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணி சீக்கிரமாகவே முடிச்சுட்டேன். ஒன் பாட்டில் வாங்கினாவே போதும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிடலாம். நிறைய வாங்கி வச்சுக்காதீங்க. முதல்ல ஒன்று வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணால் வாங்கிக்கோங்க. ப்ராடக்டோட லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி நியூட்டான் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட நியூட்டான் மேஜிக் ஸ்ப்ரே அப்படின்னு டைப் பண்ணினாலே உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட லிங்க் வந்துடும். அப்படி இல்லை நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ப்ராடக்டோட ப்ரொமோஷன் கிடையாது, ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணேன், எனக்கு ப்ராப்பராக கொஞ்சம் ஒர்க் ஆன மாதிரி இருந்தது, அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபார் மோர் வீடியோஸ் ரஃப் நோட் ராஜா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.